நாம் அனைவரும் ஆவலுடன் ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். முதலில் ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் கிரகங்கள் ரீதியாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதாவது 18/10 முதல் 16/11 சூரியன் என்ற கிரகம் துலா ராசியில் நீசமடைகிறார். பிறகு சுக்கிரன் அங்கு ஆட்சியாகும் பொழுது சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. 28/10/2025 செவ்வாய் என்ற கிரகம் விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். மேலும் 18ஆம் தேதி தொடக்கத்திலேயே குரு என்ற கிரகம் கடக ராசியில் உச்சபலம் பெறுகிறார். இதையும் தவிர 27/10/2025 துலா மண்டலத்தில் புதன் என்ற கிரகம் வக்கரமடைகிறார். 5/11/2025 சுக்கிரன் என்ற கிரகம் துலா ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். இதுதான் இந்த ஐப்பசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள். சுக்கிரன் ஆட்சி என்பது மாளவிகா யோகம். மேலும் இங்கு செவ்வாய் ஆட்சி என்பது ருச்சக யோகம். குரு உச்சம் என்பது ஹம்ச யோகம். சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம். இதையும் தவிர அமலா யோகம் என்ற ஒரு சிறப்பு யோகமும் இருக்கிறது. என்ன சார் அமலா மாளவிகான் ஒரே நடிகைகளுடைய பேரா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. நடிகைகளின் பெயரை கொண்டு வந்து ஜோதிடத்தில் யோகங்களுக்கு யாரும் வைக்கவில்லை. ஆப்போசிட்டாக ஜோதிடத்தில் உள்ள யோகங்களைத்தான் நடிகைகளுக்கும் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதையும் தவிர இங்கு நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் நமக்கு தயாராக இருக்கிறது. உங்களது ராசிக்கு இந்த யோகங்கள் என்ன செய்ய போகிறது? கும்பராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னன்னா இப்ப நமக்கு 7.5 சனியில ஓரளவுக்கு ஆறுதலான இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் இருந்தது. அது பெருசா நமக்கு நல்லது செஞ்சுச்சா செய்யலையா அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் எங்கள் ராசிக்கு குரு பார்வை, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நாங்கள் சொல்லி கொண்டு தான் இன்றும் இருக்கிறோம். இந்த ஐப்பசி மாதத்தின் தொடக்கம் 18/10/2025 குரு அப்படிங்கிற கிரகம் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு மறைய போகிறாரே. இப்போ எங்கள் ராசிக்கு குரு பார்வை மிஸ்ஸிங். ஏற்கனவே நன்றாக கசக்கி பிழியப்பட்டு இல்லைன்னா கழுவி ஊற்றப்பட்ட அப்படின்னெல்லாம் எங்கள் கும்பராசியை நாங்கள் சொல்லிக்கலாம். அதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளவு அடி வாங்கியாச்சு, அவ்வளவு மிதி வாங்கியாச்சு, இனி அனுபவிக்கிறதுக்கு கஷ்டமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் மாட்டிக்கொண்டோம். இப்போ இந்த குரு பார்வை மிஸ்ஸிங் ஆகுதே, எங்கள் ராசியை பார்க்காதே, ஏதோ சொல்லிக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லைட்டு அப்படின்னு சொன்னால் அது ஒன்று தான். அதுவும் போச்சா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ நம்மளுடைய ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2/11 சொல்லக்கூடிய மாரகாதிபதியாக வரக்கூடிய குரு மறைவது அப்படிங்கிறது கெட்டவன் கெடுவதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ நாள் என்னென்னா நம்ம ராசியை குரு பார்த்தாரு. இனிமே நம்ம ராசியாதிபதி சேட்டனை குரு பார்க்க போகிறார். இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இது ரெண்டுத்துக்கும் பெரிதாக வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த குரு மறைவதன் மூலம் நமக்கு என்னன்னா நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தை அவர் பார்ப்பார். அப்போ கண்டிப்பா குரு பார்வை கோடி நன்மை. அது தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதியே தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது ருச்சக யோகம். இந்த ஆட்சி செவ்வாய்க்கு உச்ச குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் விழுகிறது. அதையும் தவிர 10ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதே திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு தொழில் விஸ்தாரம் அடையும், வாய்ப்புகள் வரும். 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சாலும் நாம் ஏதாவது கடன் வாங்கினாலும் அது ஒரு சுப கடனாக, நம்மளுடைய தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய கடனாக. அந்த 7.5 சனியோடைய எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் மிச்சம் இருந்தாலும் இந்த ஐப்பசி மாதத்தில் நம் ராசியாதிபதி சனியே நம்மை சுருட்டி போட்டாலும்
நம் ராசியாதிபதி சனியை சுருட்டி போடுவதற்கு குரு என்ற கிரகம் தயாராகி விட்டார். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தனம், குடும்பம், வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, அபிவிருத்தி பெறுவது, இது எல்லாமே நமக்கு அனுகூலமாக அமையும். மாதத்தின் தொடக்கத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை நமது ராசியாதிபதி சனி பார்க்கிறார். நம்ம ராசியாதிபதி சனியை சுக்கிரன் பார்க்கிறார். இப்போ சுக்கிரன் பார்வை ராசியாதிபதிக்கு வரும் பொழுது நமக்கு நிறைய கம்ஃபர்ட்டு, லக்ஸுரி, அட்ராக்ஷன், ஈர்ப்பு, உல்லாசம், இது அனைத்தும் தேவைப்படும். இப்போ நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுக்கிரன்கிறது காதல், காமம் போன்ற விஷயத்தை குறிகாட்டுவார். வயதில் மூத்த நபர்களுக்கு ஒரு நல்ல வசதிகள், ஒரு பெரிய லக்ஸுரியான ஒரு லைஃபு, ஒரு ஆடம்பரமான விஷயங்கள், நிறைய உல்லாசம், நிறைய பணம், காசு, இதனை குறிகாட்டுவார். இதெல்லாம் நமக்கு ஆரம்பத்தில் ஏதோ ஒரு நெருடல் போல், கையை விட்டு போவது போல், ஒரு தோல்வி போல், ஒரு அவமானம் போல் தோன்றினாலும் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதனுக்கு திரிகோண பலம் அப்படிங்கிறதுனால் பிறகு அதே சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து நம்மளுடைய பாக்கியஸ்தானத்திற்கு வருவதனால் ஐப்பசி மாதத்தின் தொடக்கத்தில் எதெல்லாம் நமக்கு ஆப்போசிட்டாக செல்கிறது, நமக்கு எதிர் திசையில் செல்கிறது, நமக்கு நெகட்டிவாக செல்கிறது என்று நாம் நினைக்கிறோமோ, இந்த அனைத்து விஷயங்களும் நமக்கு ஃபேவரபிளாகத்தான் வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த புதன் சுக்கிரன் கூட்டணிங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை நம்மளுடைய கும்பராசிக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் விதி. இதைத்தான் மதன கோபால யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. இதில் புதன் வக்ரம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்தில் அதுக்கும் மேல என்று சொல்வது போல் ஒரு வெறி பிடித்தவர்களைப் போல் இவர்கள் செயல்பட்டு எப்படியாவது அந்த பாக்கியத்தை அடைந்து விடுவார்கள். குறிப்பாக இங்கு புத்திரஸ்தானத்தையும் புதன் என்ற கிரகம் குறிகாட்டுவதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வயதை அனுசரித்து, அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுப நிகழ்வுகளாக இருந்தாலும், இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதும், வெற்றி ஸ்தானாதிபதியே முதலில் வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதும், பிறகு அவர் சுகஸ்தானத்தை பார்ப்பதும், பிறகு அந்த செவ்வாயை குரு பார்ப்பதுமாக வந்து வெற்றி வெற்றி என்று மேலும் நல்ல ஒரு வெற்றியையும் அபிவிருத்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தித்தான் கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதையும் தவிர இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் கேது என்ற ஒரு கிரகம் இருப்பதனால், இந்த கேதுங்கிற கிரகம் சில நேரம் நம்மை சுருக்கிவிடும். அப்போது 7ஆம் இடம் வயிறு சுருங்கும். அது ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் இந்த சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பதப்படுத்தப்பட்ட உணவு, ஒரு மாவை அரைச்சி 9 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தோசையை சுட்டு சாப்பிட்டு இன்னைக்கு இது என் மெனு, இன்னைக்கு இது என் மெனு, அன்னைக்கு இது என் மெனுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அது வயிறு சம்பந்தமான உடல் உபாதைகளை ஏற்படுத்தும்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நமது ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். இப்போ ராசியில் இருக்கிற அந்த ராகுவுக்கு குருவுடைய பார்வை மிஸ்ஸிங். இப்போ இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு இப்போ ஒரு ஆரம்பத்தில் ஒரு வெற்றி கிடைப்பதனால் மேலும் வெற்றி மேலும் வெற்றின்னு சொல்லி நம்மை நன்றாக தூண்டி விடுவார். அப்போ இந்த ராகுங்கிறதே பார்த்தோம்னா புறம்பான விஷயங்களை கையில் எடுத்துக்கொள்வது, அங்கீகரிக்கப்படாத விஷயங்களை எடுத்துக்கொள்வது, அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்களை எடுத்துக்கொள்வது, அதாவது இந்த MLM போன்ற விஷயங்கள், இந்த சிட்டு போன்ற விஷயங்கள், சில இடங்கள்ல இந்த அங்கீகரிக்கப்படாத கிரிப்டோ கரன்சி, ஒரு 4 பேரை சேர்த்துட்டு வந்தால் 40 பேரை சேர்த்துட்டு விடுறது, அப்புறம் 400 பேரை சேர்த்துட்டு விடுறது, அதுக்கப்புறம் பார்த்தா மொத்தமாக எல்லாத்தையும் சுருட்டிட்டு அவங்க காணாமல் போய் விடுவார்கள். இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு ராகு என்ற கிரகம் ராசியில் அமர்ந்து நம்மை செய்ய தூண்டுவார். இப்போ இந்த ராகுவை செவ்வாய் என்ற கிரகம்
தூண்டி விடுவார். அப்போ தொழில் ஸ்தானத்தில் ஏதாவது அங்கீகரிக்கப்படாத விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டால் அதற்குண்டான ஒரு தண்டனையையோ அல்லது ஒரு பனிஷ்மெண்ட்டையோ நாம் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை மட்டும் நம்ம புத்திசாலித்தனமாக பார்த்துக்கிட்டால் அதுவே போதுமானது. 7ஆம் இடத்துக்குரிய சூரியன் நீசம் அப்படிங்கிற அமைப்பில் வந்தாலும் இந்த சூரியன் நீசம்ங்கிறது பின்னால நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது. இதனால் இவர்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு மட்டும் இவர்கள் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வது இவர்களை நன்றாக பக்குவப்படுத்திவிடும். எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ கஷ்டங்களோ வராமல் இவர்களுக்கு உண்டான அந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.